நான் இப்பொழுது நடிக்க போவது வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துரையின் ஒரு நாடகம். வீரபாண்டிய கட்டபொம்மனாக, ஜாக்சன் துரையாக, சிப்பாயாக, சார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துவிட்டான். அப்படியா? இடம் கொடுக்காதீர்கள். நாட்களை எடுத்து விடுங்கள். சிப்பாய்களை அனைத்தையும் மறைத்து விடுங்கள். நீங்களும் மறைந்து விடுங்கள். வந்து விட்டானா? நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவனோ? நட்பு விரும்பி அழைத்ததாக எண்ணினேன். நானும் அதையே எண்ணி வந்துள்ளேன். நட்பா? அதற்கு கேட்க தகுதி இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். அதை நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். உன்மேல் நிறைய புகை இழுக்கிறது. என்னவென்று? குற்றங்கள் அதிகம் இழுக்கிறது. எண்ணில் அடங்காத குற்றம். ஆகம் பிடித்தவனே, சொல்வதை கேள். விளைத்தில் நிலையும் பயிர்களுக்கு வட்டி செலுத்தவில்லை, திரைக்கு பணம் செலுத்தவில்லை, வட்டி கட்டவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? களம் பறித்தாயா? களனி வாழ் உழவர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குண பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் பரங்கியரின் உடலையும் தலைகளை போரடித்து நெற்கதிர்களாக குவித்து விடும். ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நாடி வந்த நட்பு முறை தடுக்கிறது. மீசையை முழுக்குகிறாயா? அது உனக்கு ஆபத்தானது. மானமுள்ள தமிழன், என் மடி மீது கை வைத்த உன் தலை தரையில் உருண்டாடட்டும். நான் சொல்ல வந்து தமிழர்களின் வீரமை நான் வெளிப்படுத்தினேன். நாவன்மையால் ஆங்கிலேயரை எதிர்த்து நாவன்மையால் போராடிட்ட முதல் வீரன் கட்டபொம்மன். நன்றி, வணக்கம். அடுத்ததான் நளினி, பாரதியார் யூனிவர்சிட்டி.